வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, டீ கடையில் இந்த ரோட் சைட் கடையில் நாம் சாப்பிட்ருப்போம் கீரை வடை. அந்த கீரை வடை நம்ம எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு அதே டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரை வடை பண்ணுறதுக்கு 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நம்ம கடையில் சாப்பிட்டா அந்த மொறு மொறுன்னு அதே டேஸ்ட்டில் வடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கும் போதில் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். வடை மாவு அரைக்கும் போதிலே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டோன்னா இது கூட நம்ம இன்னும் கீரை வெங்காயம்லாம் சேர்க்கும் போதில் இன்னுமே கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதில் எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கூடயே சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடயே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடைய 1 பாதியமாக தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம். கீரை 2 கைப்பிடி நிறையா நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கீரை எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை தான் சேர்த்துருக்கேன். கீரை சேர்த்த பிறகு இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடை மாவு பிசையும் போதிலே அந்த கீரையில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம வடை மாவை அரைக்கும் போதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும்னு சொன்னது. இப்போ வடை மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து வடை போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை லைட்டாக நனைச்சிட்டு நான் மாவு எடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படி பண்ணுறோன்னா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்த மாவை ஒரு வாழலையில் வச்சுட்டு இது போல் நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். மாவு தட்டும் போதில் ரொம்ப கனமாகவும் தட்டாதீங்க, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டாதீங்க. இந்த அளவுக்கு தட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை சேர்த்துடலாம். நான் கடையில் போடுற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். வடையை பொரிக்கும் போதில் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த கீரை வரையை பொறுத்த வரைக்கும் இது வேகிறதுக்கு குறைஞ்சது 8லேருந்து ஒரு 10 நிமிஷமாச்சு எடுக்கும். இதை நல்லா பொறுமையாக வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும். பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு. கலருமே பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது மாதிரியே மீதி இருக்க மாவையும் அடுத்தடுத்து பேட்ச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டீ கடை கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா மொறு மொறுன்னு டீ காஃபியோட ஈவினிங் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க.